எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவு நிறைய நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்க போகுதுங்க. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது இழந்ததை மீட்டு தரும் நவராத்திரி வழிபாடு. கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் காசு பணத்துடைய அருமை தெரியும். பசியில் இருக்கிறவங்களுக்கு தான் சாப்பாட்டுடைய அருமை தெரியும். தாகத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் தண்ணியுடைய அருமை தெரியும்னு சொல்லுவாங்க. உசுரை தவிர எல்லாத்தையும் இழந்துட்டோங்க, நாங்கள் இழந்ததை மீட்டு எடுக்க முடியுமா அப்படின்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த நவராத்திரி வழிபாடு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். நவராத்திரி அப்படின்னா சூரிய பகவான் கன்னி ராசியில் பிரவேசிக்கக்கூடிய ஒரு மாதம் தானுங்க இந்த புரட்டாசி மாதம். புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய தருணம் தான் இந்த நவராத்திரி. அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி நவராத்திரி ஆரம்பமாகும். நவராத்திரியில் எப்படி வழிபடணும் அப்படின்றதெல்லாம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறதில்ல. அது நிறைய நண்பர்களுக்கு நிறைய புரிதல் இருக்குது. நவராத்திரியில் வழிபட்டால் என்ன பலன் கிடைக்கும், நவராத்திரி உருவான விதம் என்ன, எந்த அடிப்படையில் நவராத்திரி உருவாச்சு அப்படின்றத பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். புரட்டாசி மாதம்னா எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது என்னன்னா, புரட்டாசி மாதம் பெருமாளுடைய மாதம், பெருமாளுக்கு உகந்த மாதம் அப்படின்றது. அதே அளவுக்கு புரட்டாசி மாதம் அப்படின்னா சக்திக்கு உகந்த மாதம். இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய 9 நாட்கள் தான் நவராத்திரி. சிவனுக்கு எப்படி சிவராத்திரியோ அந்த மாதிரி சக்திக்கு நவராத்திரி. நவம் அப்படின்றது 9, நவ கிரகங்கள் சொல்லுவோம் இல்லைங்களா, 9 நவம் அப்படின்றது. ராத்திரினா இரவு, 9 இரவுகள். அதில் கடைசியாக 3 நாள் துர்காஷ்டமி, விஜயதசமி, சரஸ்வதி பூஜைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. துர்காஷ்டமி, சரஸ்வதி பூஜை, விஜயதசமின்னு சொல்லுவோம். அந்த கடைசி 3 நாள் அப்படின்னா அந்த கடைசி 3 நாளுக்கு என்ன அர்த்தம்னா, காத்தல், படைத்தல், அழித்தல் இந்த 3 தொழில்களுக்கும் மூலவர்களாக வரக்கூடியவங்க சிவன், பிரம்மா, விஷ்ணு. சிவன், பிரம்மா, விஷ்ணு அவங்களுடைய மனைவிமார்கள் தான், துணைவியார்கள் தான் இந்த 3 தெய்வங்கள். அதாவது துர்க்கை, சரஸ்வதி, லட்சுமி. அதுதான் துர்காஷ்டமி, சரஸ்வதி பூஜை, விஜயதசமி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த 3 நாள் தான் இந்த நவராத்திரி நிறைவு நாட்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த நவராத்திரி முதல்ல இருந்து, அதாவது அக்டோபர் 3ஆம் தேதியிலிருந்து 9 நாள் வழிபடுறது பட்சத்தில் மன அழுத்தம் குறையும், வீட்டில் சுபகாரியங்கள் ஏற்படும். பல பேருக்கு திருமண தடைகள் இருக்கும், பல பேருக்கு திருமணம் நடந்துட்டு ஏண்டா திருமணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு மன அழுத்தம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற சங்கடத்தால் நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியத்தில் பாதிப்புகள் கொடுக்கும். ஒரு சிலருக்கு தொழிலில் மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை கொடுத்துருக்கோம். ஒரு 50 லட்சம் ரூபாய் இழந்துட்டேனுங்க, 1 கோடி ரூபாய் இழந்துட்டேனுங்க, எப்படி தான் நான் மேலுக்கு வருவேன்னு தெரியல. இந்த மாதிரி இருக்கக்கூடிய, இந்த மனநிலையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த நவராத்திரி வழிபாடுன்றது மிக மிக சிறப்பாக இருக்கும். அக்டோபர் 3ஆம் தேதி நவராத்திரி நமக்கு ஆரம்பமாகுது. அக்டோபர் 3ஆம் தேதியிலேருந்து 9 நாள் முழுமையாக நவராத்திரி விரதங்கள், நவராத்திரி பூஜை புனஸ்காரங்கள் செய்துட்டு அந்த 3 நாள் துர்காஷ்டமி, விஜயதசமி, சரஸ்வதி பூஜை, விஜயதசமி இந்த 3 நாள் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பூஜை புனஸ்காரங்கள் மூலமாக நிச்சயமாக உங்களுடைய வாழ்வாதாரத்திலையும் உங்கள் வாழ்க்கையிலையும் நிறைய மாற்றங்கள் வரப்போகுது. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இந்த நவராத்திரி எப்படி உருவாச்சு அப்படின்னா, ஒரு காலகட்டத்தில் ஒரு மன்னர் சுரதன் அப்படின்ற ஒரு மன்னர் ஒரு நாட்டை ஆழ்ந்துக்கிட்டு இருந்தார். நல்ல அற்புதமான மன்னர். அந்த நாட்டு மக்கள் கிட்ட நல்ல ஒரு பேர், மக்களுடைய மனசு புரிஞ்ச மன்னர் இவர், எல்லாருக்கும் நல்லது செய்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்ட்டு நல்ல நிறைவான ஆட்சி செய்துக்கிட்டு இருந்த ஒரு மன்னர் தான் சுரதன். அந்த மன்னருடைய பேர் சுரதன். ஒரு காலகட்டத்தில் ஒரு போரில் தன்னுடைய அமைச்சர்களால் ஏமாற்றம் செய்து முதுகில் குத்திட்டாங்க. தன்னுடைய அமைச்சர்கள் எல்லாமே முதுகில் குத்தி
அந்த போரில் அந்த மன்னர் தோல்வி அடைஞ்சிட்டார். அந்த மன்னர் அந்த நாட்டில் இருந்து காட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு விதி. அவரும் காட்டுக்கு போயிட்டார். காட்டுக்கு போயிட்டு கடும் தவம் செய்துக்கிட்டு இருந்தார். அப்படி கடும் தவம் செய்துக்கிட்டு இருக்கும் பொழுது தான் ஒரு மகரிஷி வந்திருக்காரு. என்னையா இவ்வளோ தவம் செய்துக்கிட்டு இருக்கிற, என்ன சமாச்சாரம் அப்படின்னு கேட்கும்போது அந்த மகரிஷிக்கிட்ட இந்த சுரதன் அப்படின்ற மன்னர் சொல்லியிருக்காரு, நான் ஒரு நாட்டுக்கே ராஜாவாக இருந்தேனுங்க. என்னுடைய போராத காலம் கறந்ததெல்லாம் பால் வெளுத்ததெல்லாம் தண்ணி நினச்சதுனால என்னை சார்ந்தவங்க, என் கூட இருந்தவங்க, என்னுடைய அமைச்சர்களே என்னை முதுகில் குத்திட்டாங்க. நெஞ்சில் குத்திருந்தால் பரவாயில்லைங்க, முதுகில் குத்திட்டாங்க. மிகப்பெரிய ஒரு தோல்வி அடைஞ்சு தான் இந்த காட்டுக்கு வந்திருக்கிறேனுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த மகரிஷி என்ன பண்ணார், அந்த சுரதன் அப்படின்ற மன்னருக்கு ஒரு மந்திரம் ஜெபிக்க சொல்லியிருக்கார். இந்த மந்திரத்தை நீ ஜெபிச்சுட்டு நீங்கள் விரதம் இருங்க, தவம் இருங்க, விரதம்ன்றது தவம் இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த கட்டத்தில் இன்னொரு வியாபாரி ஒருத்தர் அதே இடத்துல தவம் செய்துட்டு இருந்திருக்காரு. அவரையும் என்னையா நீங்கள் உட்காந்துட்டு இருக்கிற அப்படின்ட்டு இந்த மகரிஷி கேட்கும்போது அந்த மகரிஷிக்கிட்ட இந்த வியாபாரியும் சொல்லியிருக்காரு, நான் நல்ல விதமாக நான் வியாபாரம் செய்துக்கிட்டு இருந்தேனுங்க, செல்வ செழிப்பாக இருந்தேனுங்க, என்னை ஏமாற்றிட்டாங்க, எல்லாரும் ஏமாற்றிட்டாங்க, ரொம்ப மன சங்கடத்தில் மன அழுத்தத்தில் நான் காட்டுக்கே வந்துட்டேனுங்க, வீடு வாசலே வேண்டாம், பொண்டாட்டி பிள்ளைங்களே வேண்டாம் அப்படின்ட்டு நான் காட்டுக்கே வந்துட்டேனுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவர்கிட்டே அந்த மகரிஷி அந்த மந்திரத்தை சொல்கிறாரு. தேவியுடைய மந்திரம், வேற ஒன்றும் கிடையாது, தேவியுடைய மந்திரம். அந்த மந்திரத்தை 2 பேருமே கடும் தவம் செய்து அந்த மந்திரத்தை உச்சரிச்சுட்டு இருந்திருக்காங்க, ஜபம் செய்துட்டு இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்தில் 2 பேருடைய பார்வையில் தேவி அவதரிச்சிருக்காங்க, சக்தி அவதரிச்சிருக்கிறாங்க. என்னையா அவங்க 2 பேருக்கு பிரச்சனை, ரொம்ப நாள் கடும் தவமாக இருக்கிறீங்களே, என்ன சமாச்சாரம் அப்படின்னு கேட்கும்போது இவங்க சொல்லியிருக்காங்க, இந்த மன்னர் நான் இந்தந்த மாதிரியெல்லாம் இருந்தேனுங்க, இப்படியெல்லாம் ஒரு சங்கடம் எனக்கு ஏற்பட்டுடுச்சு, அதனால் காட்டுக்கு இந்த தவம் செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்ட்டு தேவிக்கிட்ட அந்த மன்னர் சொல்லியிருக்கிறாரு. உடனே தேவி, நீங்கள் செய்த தவம் என்னுடைய மனசு குளிர்ந்துருச்சு, உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்கும்போது இந்த மன்னர் சொல்லியிருக்கிறாரு, எனக்காக நான் வாழ்கிறேன், வாழல அது அப்பாற்பட்ட விஷயம், என்னுடைய நாட்டுக்காக நான் இருக்கணுங்க, என்னுடைய மக்களுக்காக நான் இருக்கணுங்க அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காரு, சொல்லியிருக்காரு. சொன்ன உடனே மீண்டும் நீங்கள் மன்னராகவே பிறக்கப்படுவாய் அப்படின்ட்டு வரம் கொடுத்துருக்கு. இந்த வியாபாரிகிட்ட உனக்கு என்னையா பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது தேவிகிட்ட இந்த வியாபாரி சொல்லியிருக்கிறாரு, நான் யாரையும் ஏமாத்தினது இல்லைங்க, கள்ளங்கபடம் இல்லாத ஆள் நான், சூதுவாதம் இல்லாத ஆள் தான் நான், என்னை எல்லாரும் ஏமாற்றிட்டாங்க, என்னுடைய மனைவி மக்கள் முதல் கொண்டு எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல, மீண்டும் உனக்கு செல்வம் செழிப்பாக ஒரு வளர்ச்சி வரும் அப்படின்னு வாக்கு கொடுத்துருக்காங்க. அந்த தேவி தோன்றிய நாள் அந்த 2 பேருக்குமே அந்த வாக்கு அந்த இது கொடுத்த நாள் இந்த நவராத்திரி. அந்த நவராத்திரி அன்னைக்கு தான் தேவி 2 பேருடைய பார்வையிலையும் தோன்றி 2 பேருக்குமே இந்த மாதிரி ஒரு அமைப்பு, இந்த மாதிரி ஒரு வாக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அந்த நவராத்திரி அப்படின்ற ஒரு விஷயம் வந்ததுன்னு சொல்லுவாங்க. நவராத்திரி உருவானத்துக்கு நிறைய பேர் நிறைய கதைகள் சொல்கிறாங்க. ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாமே தவிர இதுதான் ஆதாரம் அப்படின்ட்டு முழுமையாக நம்ம சொல்லிட முடியாது. இடுகாசங்களில் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஒரு சூழலில் தான் இந்த நவராத்திரி அப்படின்ற ஒரு விஷயம் உருவானது. நவராத்திரிக்கு மெயின் நான் முதல்ல சொன்ன மாதிரி காத்தல், படைத்தல், அழித்தல், இந்த 3 தொழில்களுக்கும் மூலவர்களாக இருக்கக்கூடிய பிரம்மா, சிவன், பிரம்மா, விஷ்ணு, இந்த 3 பேர்களுடைய மனைவிமார்கள் தான் துர்கை, சரஸ்வதி, லட்சுமி. இவங்களை மையப்படுத்தி தான் நம்ம அந்த நவராத்திரி பூஜை நம்ம செய்கிறோம். அந்த கடைசியாக வரக்கூடிய அந்த 3 நாள் தான் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இந்த அமைப்புகள் செய்கிறதன் மூலமாக நிச்சயமாக உங்களுடைய மன அழுத்தம் நீங்கும், நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும். எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு என்னன்னா, நான் கார் வாங்கணும், பஸ்ஸு வாங்கணும், வீடு வாங்கணும், இந்த எதிர்பார்ப்புகள் அப்படின்றத விட நிம்மதியான வாழ்க்கை எனக்கு வேணும், மகிழ்ச்சியான வாழ்க்கை வேணும், கடன் எல்லாம் இருக்கணும், 4 வயிறு கஞ்சி குடித்தாலும் பரவாயில்லைங்க, ஆனால் நிம்மதியாக இருக்கணுன்ற எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் இருக்க தான் செய்யுது. அது நம்ம தப்புன்னு சொல்லிட முடியாது.
அப்பேற்பட்ட எதிர்பார்ப்பு பூர்த்தி அடையறதுக்குண்டான அற்புதமான நாள் தானுங்க இந்த நவராத்திரி வழிபாடில். முடிஞ்ச அளவுக்கு இந்த நவராத்திரி வழிபாடில் நீங்கள் நவராத்திரி வீட்டில் கொழு வச்சு நீங்கள் செய்கிறீங்க பண்ணுறீங்க, இது இல்லைனாலும் இந்த 9 நாளில் முடிஞ்ச அளவுக்கு அசைவம் சாப்பிடாம பாய் படுக்கை இல்லாமல் டெய்லியும் குளிச்சுக்கிட்டு டெய்லி சுத்தபத்தமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணி பாருங்கள். அக்டோபர் 3ஆம் தேதி உங்களுக்கு இந்த நவராத்திரி தொடக்கம். அன்னிலிருந்து 9 நாள் ஒரு கோயிலுக்கு மாலை போட்டிருக்கிறீங்க, அந்த மாதிரி உங்களை நினச்சிக்கிட்டு கடும் விரதம் இருந்து பாருங்கள். சாப்பிடாமல் இருங்கன்ட்டு எந்த சாமியும் சொல்லலைங்க. நீங்கள் 3 வேலை என்ன 10 வேலை கூட சாப்பிடுங்க, அசைவம் சாப்பிடாதீங்க. அசைவம் சாப்பிடாமல் இருங்க, நீங்களாக இருங்க. திருமணம் ஆனவங்க பாய் படுக்க வச்சிருக்க வேண்டாம், சுத்தபத்தமாக இருங்க. இந்த மாதிரி ஒரு சூழல் செய்தாவே மிகப்பெரிய ஒரு பிரார்த்தம் தானுங்க. அதுபோக வீட்டில் கொழு வச்சு நம்ம நவராத்திரி வழிபடுறது அது உங்களுடைய சொந்த சௌகரியம், உங்களுடைய முறை என்னவோ. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக நவராத்திரி வழிபாடுகள் பண்ணுறது உண்டு, சரிங்களா? அப்போது 100% இந்த நவராத்திரி வழிபாடு அப்படின்றது எல்லாருக்குமே, மேஷ ராசியிலிருந்து மீனராசி நண்பர்கள் வரைக்கும் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தருணம். அதில் மாற்று கருத்து இல்லை. அதனால தான் நான் தமிழில் வச்சுருக்கேன், இழந்ததை மீட்டெடுத்து தரும் நவராத்திரி வழிபாடு அப்படின்ட்டு. அற்புதமான தருணம். இந்த தருணத்தை தயவு செய்து எல்லாரும் பயன்படுத்திட்டோம். இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.